சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாக ஒரு பெரிய ஹீரோவின் படம் என்றால் பல மாதங்களுக்கு தயாரிப்பில் இருக்கும். ஆனால் மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடித்த ஒரு முழுநீள திரைப்படம் வெறும் 14 நாட்களில் எடுத்து முடிக்கப்பட்டது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? அதுதான் தேவர் ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் உருவான முகராசி. இந்த படம் உருவான விதம் ஒரு சினிமா அதிசயம். சின்னப்பா தேவரின் வேகம், எம்ஜிஆரின் ஒத்துழைப்பு, கவியரசர் கண்ணதாசனின் வரிகள் என மூன்றும் இணைந்த அந்த 14 நாள் சாதனை பற்றி தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். மறக்காமல் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. சாண்டோ சின்னப்பா தேவர் அவர்கள் எப்போதுமே ஒரு படத்தை மிக குறுகிய காலத்தில் எடுத்து முடிப்பதில் வல்லவர். எம்ஜிஆருக்கும் அவருக்கும் இருந்த நட்பு அந்த மாதிரி. ஒரு முறை எம்ஜிஆரின் கால்ஷீட் மிக குறைந்த நாட்கள்லே இருந்துச்சு. இந்த சூழலில் 14 நாட்களில் ஒரு படத்தை எடுத்து முடிச்சு காட்டுறேன் அப்படின்னு தேவர் சவால் விட்டிருந்தாரு. அந்த சவாலில் உருவானதான் முகராசி. இந்த படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியாக நடிச்சிருப்பார். படப்பிடிப்பு எவ்வளவு வேகமாக நடந்தது என்றால், ஒரு காட்சியை எடுத்து முடித்தவுடன் அடுத்த காட்சிக்கான செட் தயாராக இருக்கும். எம்ஜிஆர் அவர்கள் உடைமாற்று நேரத்தில் கேமரா அடுத்த இடத்திற்கு நகர்ந்துவிடும். அந்த அளவுக்கு மின்னல் வேகத்தில் படப்பிடிப்பு நடந்தது. இந்த 14 நாள் வேகத்திற்கு ஈடு கொடுத்தவர் கவியரசர் கண்ணதாசன். படத்தின் சூழலை சொன்ன அடுத்த சில நிமிடங்களிலேயே அவர் பாடலை எழுதி முடிச்சிருவாராம். சின்னப்பா தேவர் அவர்கள் கவியரசரின் வேகத்தை பார்த்து வியந்து போவாராம். இந்த படத்தில் இடம்பெற்ற முகராசி என்ற சொல்லுக்கேற்ப எம்ஜிஆருக்கு மிகவும் பிடித்தமான பல தத்துவ பாடல்கள் இதில் இருந்துச்சாம். சிரித்து சிரித்து வாழ வேண்டும் அப்படின்ற பாடல் இன்றும் பலருக்கு தன்னம்பிக்கை தரும் பாடலாக இருக்குது. படத்தின் ஒவ்வொரு வரியும் அந்த 14 நாட்களில் எவ்வளவு செறிவாக உருவாக்கப்பட்டன என்பதற்கு அந்த பாடல்களே சாட்சி. 14 நாட்களில் படத்தை முடிப்பது என்பது சாதாரணமான விஷயம் இல்லை. எம்ஜிஆர் அவர்கள் அதிகாலை 4 மணிக்கே படப்பிடிப்பு தளத்திற்கு வந்துடுவாராம். சின்னப்பா தேவர் அவர்கள் முருக பக்தர் என்பதால் ஸ்டுடியோவில் ஒரு ஆன்மீக ஒழுக்கம் இருக்கும். அந்த ஒழுக்கத்திற்கு சிறிதும் பங்கம் வராமல் எம்ஜிஆர் ஒத்துழைப்பு கொடுப்பாராம். தூக்கம், ஓய்வு என எதையுமே பார்க்காம தேவர் ஃபிலிம்ஸுக்காக எம்ஜிஆர் காட்டிய அந்த அர்ப்பணிப்பு தான் முகராசி படத்தை ஒரு வரலாற்று சாதனையாக மாற்றிருக்கு. ஒரு தயாரிப்பாளர் மீது ஒரு நடிகன் வைத்திருந்த அபாரமான நம்பிக்கைக்கு இந்த படம் ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. வெறும் 14 நாட்களில் எடுக்கப்பட்டாலும் படம் வெளியான போது தியேட்டர்களில் திருவிழா போல கூட்டம் அலமோதிருக்கு. எம்ஜிஆர், ஜெமினி கணேசன் இருவரும் இணைந்த நடித்த ஒரே படம் இது என்பது கூடுதல் சிறப்பு. சினிமா உலகில் இன்றும் பல கோடி ரூபாய் பட்ஜெட்டில் பல வருடங்கள் எடுத்து தோல்வியடையும் படங்களுக்கு மத்தியில் வெறும் 14 நாட்களில் ஒரு சூப்பர் ஹிட் படத்தை எப்படி கொடுக்க முடியும் என்று நிரூபித்து காட்டியது முகராசி டீம். தேவர், எம்ஜிஆர், கண்ணதாசன் என்ற இந்த 3 திருமூர்த்திகளின் உழைப்பு இன்றும் ஒரு பாடமாக இருக்குது. நண்பர்களே, 14 நாட்களில் உருவான முகராசி படத்தின் இந்த சாதனை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இது போன்ற அரிய சினிமா தகவல்களை உங்கள் மனதிற்கு நெருக்கமானவை என்றால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்க. உங்கள் அபிமான எம்ஜிஆர் படம் எது? அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சினிமா வரலாற்றின் சுவாரஸ்யமான பக்கங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னா இப்போதே நமது சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உங்களோட ஆதரவு தான் எங்களுக்கு பெரிய பலம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.